2016 வாண்டா டென்ச் என்ற ஒரு வயசானவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு 67 வயசு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் எண்ட்ல தேங்க்ஸ் கிவிங் என்ற ஒரு நாள் கொண்டாடுவாங்க. முக்கியமாக ஸ்டேட்ஸ்ல இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்லயும் கொண்டாடுவாங்க. இந்த அம்மா என்ன செய்தாங்கன்னா, அவங்க பேரனை நம்ம இன்வைட் பண்ணோம் தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் போடுறாங்க. ஆனா இந்த அம்மாக்கு தெரியாது, பேரன் என்ன செய்தாரு, அவருடைய போனை மாத்திட்டாரு. இந்த அம்மா டெக்ஸ்ட் போட்டது அது இன்னொருத்தருக்கு என்ன செய்யுதுங்க, போய் சேருது. அவர் பேர் ஜமல். அவர் இந்த டெக்ஸ்ட பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம், யாரோ நமக்கு டெக்ஸ்ட் போடுறாங்க, தேங்க்ஸ் கிவிங்க்கு சாப்பிட கூப்பிடுறாங்க, நம்ம போலாமேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க யார நினைச்சு டெக்ஸ்ட் போட்டீங்கன்னு தெரியல, ஆனா நான் ஜமல், நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு வரேன் சாப்பிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாப்பா வீட்டுக்கு வா, என் பேரை வரலனாலும் பரவாயில்ல, நீ வா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி இன்வைட் பண்றாங்க. சோ ஜமல் என்ன செய்யறாரு, அந்த குடும்ப விருந்துல போய் சேர்ந்து கலந்துக்கிறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வருஷம் என்ன செய்யறாரு, தவறாம போறது அவருக்கு ஒரு பாரம்பரியமாகிவிட்டு, அது ஒரு தவறான அழைப்பு தான் வருடாந்திர ஆசீர்வாதமாக என்ன செய்து மாறிடுச்சு. முகமறியாத புதிய நபரை இரவு உணவிற்கு அழைத்த வாண்டாவின் கருணை லூக்காவின் நற்செய்தியில் இயேசுவின் ஊக்கத்தை நமக்கு என்ன செய்து நினைவு ஊட்டுது. ஒரு பிரபலமான பரிசேயர் வீட்டுல என்ன செய்யறாரு, ஏசப்பா ஒரு முறை இரவு விருந்துக்கு போறாரு. அது லூக்கா 14:1 இருக்கு. பாத்தீங்கன்னா டிசைபிள்ஸ் எல்லாம், சீஷர்கள் எல்லாம், நான் தான் பக்கத்துல உட்காருவேன், நீ தான் பக்கத்துல உட்காருவேன் என்ன செய்யறாங்க, போராடி எல்லாரும் உட்கார்றாங்க. அதனால அப்ப கடவுள் சொல்றாரு, ஏசு இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, மற்றவர்கள் பதிலுக்கு என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்த்து நம்ம அவர்களை விருந்துக்கு அழைத்தால் ஆசீர்வாதம் என்ன செய்யும், குறைவாதான் இருக்கும்னு சொல்லி வசனம் 12 சொல்றாரு. ஆனால் ஏழைகளையும் இயலாதவர்களையும் நம்ம கூப்பிட்டு அவர்களுக்கு நம்ம விருந்து பண்ணா மேன்மையான ஆசீர்வாதத்தை என்ன செய்யும், நம்ம சுதந்திரிக்க கூட என்று வசனம் 14 சொல்றாரு. நாமளும் மற்றவர்களை அணுகும் போது நம்ம எதுவும் எதிர்பாராம செய்யணும், நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்தா இல்ல உபசரிச்சா அது கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமாக அமையும். அது மட்டும் இல்லாம நம்ம கிறிஸ்துவின் அன்பு நம் மூலமா என்ன செய்யும், வழிந்து ஓடும். நாம் என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மட்டும் இல்லாம நாமளும் கண்டிப்பா ஊக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். உங்கள் வாழ்விலும் நீங்கள் மற்றவர்களிடம் அன்பையும் அக்கறையும் காட்டினால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரும் என்ற மகிழ்ச்சியோடு உறங்க செல்வோம். நாளை எழுந்துக்கும் போது யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.